இன்றைய நாளிலும் நாங்கள் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13 தொடக்கம் 18 வரையிலான வேத பகுதியை நாம் தியானிப்போம். எமது தலைப்பானது அக்கினி ஜுவாலையின் உடன்படிக்கை. இதிலே முதல் பகுதியை நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அதற்கு பிற்பாடு நாம் இரண்டாவது பகுதிக்குள்ளே போகலாம். அக்கினி ஜுவாலையின் உடன்படிக்கை என்றால் என்ன? அக்கினி ஜுவாலையின் உடன்படிக்கை என்று நாம் எதை சொல்கிறோம்? தேவன் ஆபிரகாமோடு கூட 7 உடன்படிக்கையை செய்து கொள்கிறார். அதிலே 4வது உடன்படிக்கையாக அக்கினி ஜுவாலையின் உடன்படிக்கை காணப்படுகின்றது. 7 என்று நாம் பார்க்கும் பொழுது சரியாக இது மத்தியம் வகிக்கின்றது. ஆகவேதான் இது மிகவும் முக்கியமான ஒரு உடன்படிக்கையாய் காணப்படுகின்றது. அக்கினி ஜுவாலையின் உடன்படிக்கை ஒட்டுமொத்த மீட்பின் சரித்திரத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றபடியினால் இது முக்கியத்துவப்படுகின்றது. மீட்பின் சரித்திரத்தின் வெளிப்பாடானது ஆபிரகாமின் உண்மையான சந்ததியினர் தேவனுடைய ராஜ்யத்தை உலகத்திலே ஸ்தாபிப்பார்கள் என்பதாகும். ஆகவே இந்த அக்கினியின் உடன்படிக்கையை குறித்து சற்று ஆழமாக நாம் தியானிக்க போகிறோம். ஒரு உடன்படிக்கையின் உள்ளடக்கப்படுகின்ற காரியங்கள் என்ன? உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது அது இரு தரப்பினருக்கு இடையே செய்யப்படுகின்றதான உடன்படிக்கை, இல்லாவிட்டால் ஒப்பந்தமாய் இருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் ஒரு பொருத்தனை செய்யப்படுகின்றது, அதிலே உடன்பாடு இருக்கின்றது. ஆகவே அக்கினி ஜுவாலையின் உடன்படிக்கையின் போது தேவன் ஆபிரகாம் மற்றும் அவனுக்கு கூடாக வருகின்ற எல்லோருக்கும் உரித்ததான உடன்படிக்கையாக இது காணப்படுகின்றது. இதை ஒரு சிறிய தலைப்பாக நாங்கள் பார்ப்போம். அதாவது சந்ததியினருக்காக ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை. ஆபிரகாமுக்கு தேவன் பொருத்தனையிட்ட காரியம்தான் அநேக ஜாதிகளை உண்டு பண்ணுவேன் என்பதாக. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம், அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமேயானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். பாருங்கள், இதுதான் தேவனால் கொடுக்கப்பட்ட முதலாவது பொருத்தனை. ஆபிரகாமுக்கூடான வம்சம் அநேகம் என்று சொல்லப்படுகின்றது. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது. ஆபிரகாமின் சந்ததி யார்? இந்த விடயம் இன்று அநேக ஆய்வாளர்கள் மத்தியிலே விவாதிக்கப்படுகின்ற ஒரு விடயமாய் மாறி இருக்கின்றது. நாங்கள் தான் ஆபிரகாமின் சந்ததி என்று யூதர்கள் சொல்கிறார்கள். ஆனால் ஆபிரகாமை போல விசுவாசம் உடையவர்கள் ஆபிரகாமின் சந்ததிகளாய் இருக்கிறார்கள் என்று புதிய ஏற்பாடு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, விசுவாச மார்க்கத்தார்கள் இவர்களும் அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள். அதனைத் தொடர்ந்து 3:29வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராலும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். உதாரணமாக, ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு விசித்திரமான கேள்வி. அநேகர் சொல்கிறார்கள் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு மற்றும் இஸ்மவேல் என்று 2 பிள்ளைகள் மாத்திரம்தான் இருந்தார்கள். ஆனால் அவனுடைய மனைவி சாராள் மரித்ததுக்கு பின்பதாக ஆபிரகாம் கெத்துரா என்ற பெண்ணானவளை திருமணம் முடித்துக் கொள்ளுகிறான். அவளுக்கு 6 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். இப்படியாக ஆபிரகாமுக்கு 8 பிள்ளைகள் இருந்தார்கள். அதே போல தேவனுடைய உடன்படிக்கையை காத்து வருகின்ற அந்த உண்மையான சுதந்திரவாளி யார்? ஈசாக்கு மட்டும்தான். 8 பிள்ளைகள் இருந்த போதிலும் உண்மையான ஆபிரகாமின் சந்ததி ஈசாக்கு மட்டும்தான். அதாவது நீங்கள் ஆபிரகாமுடைய பரம்பரையில் உண்மையாக வருகின்றவராயிருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஆபிரகாமுடைய உண்மையான சந்ததியினராய் இருக்க வேண்டுமேயானால் ஆபிரகாமை போன்ற விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆபிரகாமுடைய உண்மையான சந்ததியாக ஈசாக்கு மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கின்றான். ஆகவேதான் அக்கினியின் உடன்படிக்கையின் போது வானத்தின் நட்சத்திரங்களை போன்ற ஒரு ஆவிக்குரிய சந்ததியை பெருக பண்ணுவேன் என்கிறார். அந்த அடிப்படையில் இன்று ஆபிரகாமுக்கு கூடாக வருகின்ற சந்ததியினர் அநேகராயிருக்கிறார்கள். அப்படியாக நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததிகளாய் இருக்கின்றோம். ஆமென். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றபடியினால், ஆபிரகாமை போல விசுவாசம் எமக்குள்ளே இருக்கின்றபடினால் நாம் ஆபிரகாமின் சந்ததிகளாய் இருக்கின்றோம். இரண்டாவது விடயமாக நிலம் தொடர்பான உடன்படிக்கை. தேவன் ஆபிரகாமுக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்குரைத்தார்.
ஆதியாகமம் 15:18 வசனம் சொல்லுகிறது, அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் என்று சொல்லி தேவன் ஒரு பூமியை காண்பிக்கின்றார். இரண்டாவதாக ஆபிரகாமும் ஆபிரகாமின் சந்ததிக்கும் தேவன் ஒரு தேசத்தை கொடுப்பேன் என்று உடன்படிக்கை பண்ணுகிறார். அதுதான் கானான் தேசம். தேவன் அவர்களுக்கு எகிப்திலிருந்து யூப்ரட்டிஸ் மட்டும் எல்லையை கொடுக்கின்றார். ஆகவே அக்கினியின் உடன்படிக்கையில் பிரதானமாக கூறப்படுகின்ற விடயம் என்னவென்றால், ஆபிரகாமினுடைய உண்மையான சந்ததியினர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை சுதந்தரிக்க போகிறார்கள் என்பதாகும். சந்ததியினர் மற்றும் தேசம், ஏன் இது முக்கியத்துவப்படுகின்றது? காரணம் என்னவெனில், தேவன் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகின்றார். ஒரு ராஜ்யம் கிடைப்பதற்கு உங்களுக்கு தேவையானது என்ன? ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் இந்த இரண்டு காரியம் முக்கியத்துவப்படுகின்றது. மக்களும் பூமியும் தேவைப்படுகின்றது. இந்த இடத்திலே தேவன் தமது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பேன் என்பதாக அவனுக்கு கூறப்பட்டது. ஆபிரகாமுக்கூடாக வருகின்ற சந்ததி தேவனுடைய ராஜ்யத்தின் மக்கள் என்றும் அவர்கள் ஒட்டுமொத்த தேசத்தையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் அவனுக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமுடைய சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு வரும். அதுதான் இந்த உடன்படிக்கை. அக்கினியின் உடன்படிக்கையின் முக்கியமானதும் மீட்பின் சரித்திரத்தில் இருக்கும் இதுவே காணப்பட்டது. முழு வரலாறும் இவ்வுலகை திவ்யமான ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போகின்றது. இந்த உடன்படிக்கையை ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்ததுக்கு பிற்பாடு இதை செய்வேன் என்று 2 அடையாளங்களை கொடுக்கிறார். உடன்படிக்கையை உறுதி செய்தல், இது இரண்டாவது பிரதான தலைப்பு. நிச்சயமாகவே இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவேன் என்ற உறுதிப்பாட்டை கொடுக்கும்படிக்காக ஆண்டவர் 2 அடையாளங்களை ஆபிரகாமுக்கு காண்பித்ததனுடைய நோக்கம் இருந்தது. அப்படி என்றால் அந்த 2 அடையாளங்களும் என்ன? அந்த 2 அடையாளங்களில் ஒன்றுதான் தூப கலசம். தூப கலசம், கவனியுங்கள், ஆதியாகமம் 15:17 வசனம், அதை நாங்கள் வாசிப்போம். சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகின்ற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகின்ற அக்கினி ஜுவாலையையும் தோன்றின. அந்த வகையில் முதல் அடையாளமானது புகைகின்ற சூளை எனப்படுகின்றது. முன்னோர்கள் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தும் பொழுது ஒரு மிருகத்தை 2 துண்டாக வெட்டி இரு தரப்பினரும் அதற்கிடையே நடந்து போவார்கள். இப்பொழுது இந்த உடன்படிக்கையை செய்யும் பொழுது இந்த 2 விடயங்களும் ஞாபகத்துக்குள்ளே வரும். அதாவது புகைகின்ற சூளையும் அக்கினி ஜுவாலையும். ஆகவே புகைகின்ற சூளை என்ன வெளிப்படுத்துகின்றது? இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்துக்கு முகம் கொடுக்கும் பொழுது ஏற்பட்டதான உபத்திரவங்கள், நெருக்கங்கள், துன்பங்கள் ஆகியவற்றை இது வெளிப்படுத்துகின்றது. புகைகின்ற சூளை அது உஷ்ணமாயிருக்கும். ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு சூளை இருக்கும் என்று சொன்னால் அதில் விறகு அடுக்கி தீ வைத்து விட்டு வீடு முழுவதும் அது உஷ்ணமாக்கிவிடும். அது உஷ்ணமாய் வைத்துக் கொள்ளும் வீடு முழுவதையும். ஆகவே இந்த சூளையானது இஸ்ரவேல் மக்கள் முகம் கொடுத்ததான உபத்திரவத்தையும் நெருக்கத்தையும் அடையாளப்படுத்துகின்றது. தேவன் இதை குறித்து ஏசாயா புத்தகத்தில் மிக தெளிவாக பேசியிருக்கிறார். ஏசாயா 48:10 வசனம், இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். இந்த வார்த்தையிலே சொல்லப்படுகின்றது, தேவன் தன்னுடைய ஜனங்களை புடமிட்டு தூய்மைப்படுத்தி பயிற்றுவித்து ஆயத்தப்படுத்துகிறார் என்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். உபாகமம் 4:20 வசனம் சொல்லுகிறது, இந்நாளிலே நீங்கள் இருக்கின்றது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை எகிப்து என்னும் இரும்பு களவாயிலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகவே இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து வெளியேற பண்ணியதற்கு பிற்பாடு இப்படியாக தான் தேவன் சொன்னார், எகிப்து என்னும் இரும்பு களவாயிலிருந்து உங்களை வெளியேற பண்ணினேன் என்கிறார். இஸ்ரவேல் மக்கள் 400 வருடங்கள் அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். அது சரியாக ஒரு இரும்பு களவாயை போல் இருந்தது. அப்படியானால் புகைகின்ற சூளை அது எகிப்தின் கடினமான அனுபவத்தை வெளிப்படுத்துகின்றது ஒன்றாயிருந்தது. இரண்டாவதாக தேவன் காண்பித்த 2வது அடையாளம் எரிகின்ற அக்கினி ஜுவாலை. எரிகின்ற அக்கினி ஜுவாலை எதை அடையாளப்படுத்தப்படுகின்றது?
அநேக நேரங்களில் வேதாகமத்திலே அக்கினியானது தேவனுடைய சமூகத்தை அடையாளப்படுத்துகின்றது அல்லவா? இந்த இடத்திலும் தேவனுடைய சமூகத்தை அடையாளப்படுத்துவதோடு கூட நான் முதலில் சொன்னது போல மேலும் தீய மக்கள் ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்ளும் பொழுது செயல்படுத்தினதான காரியங்கள் இருந்தது. மேற்கத்திய மக்கள் இன்றைய காலகட்டத்திலே இரு தரப்பினருக்கு இடையிலே உடன்படிக்கை செய்து கொள்ளும் பொழுது ஒரு அக்ரிமெண்ட் பேப்பர், உடன்படிக்கை பத்திரிகை என்று எழுதி வைத்துக் கொள்வோம் அல்லவா? ஆனால் முன்னைய நாட்களில் அப்படி அல்ல. ஒரு மிருகத்தை கொண்டு வந்து 2 துண்டாக வெட்டி அதன் நடுவில் நடந்து போய் உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்வார்கள். அப்படி செய்கின்றதான அந்த கிரிகை ஒரு அடையாளத்தின் சின்னமாக மாறியது. இப்பொழுது நான் உடன்படிக்கையை செய்து விட்டேன், இந்த உடன்படிக்கையை நான் மீறினால் இந்த மிருகத்தை போலவே 2 துண்டாக வெட்டப்படுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று அடையாளப்படுத்தப்படும். அதுதான் அதனுடைய அர்த்தம். அன்று அவர்கள் அப்படித்தான் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டார்கள். ஆனால் அக்கினி ஜுவாலை உடன்படிக்கையின் போது அக்கினி ஜுவாலை தான் நடுவில் சென்றது. ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லவில்லை நடுவில் நடக்க வேண்டும் என்று. ஆகவேதான் இதை அக்கினி ஜுவாலையின் உடன்படிக்கை என்று நாம் சொல்லுகிறோம். யூத ஆய்வாளர்கள் இதை 2 துண்டுகள் மத்தியில் கடந்து சென்ற உடன்படிக்கை என்கிறார்கள். இதற்கு பல்வேறுபட்டதான பெயர்கள் வைக்கப்பட்டாலும் நாம் இதை அக்கினி ஜுவாலையின் உடன்படிக்கை என்கின்றோம். மீட்பின் சரித்திரத்தை எழுதிய பேராசிரியர் கலாநிதி ஆபிரகாம் பாக் அவர்கள் இந்த உடன்படிக்கைக்கு சரியான பெயரை எழுதியிருக்கிறார், அக்கினி ஜுவாலையின் உடன்படிக்கை என்பதாக. உடன்படிக்கையை செய்த நபர் அதை காப்பாற்றுகிறார் என்பதையும், பொருத்தனை செய்தவர் அதனுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்பதனையும் இந்த அக்கினி ஜுவாலையின் உடன்படிக்கை அடையாளப்படுத்தப்படுகின்றது. அந்த அக்கினி ஜுவாலை யாரை அடையாளப்படுத்துகின்றது? அது தேவனை அடையாளப்படுத்துகின்றது. இதை அக்கினி ஜுவாலையின் உடன்படிக்கை என்கின்றோம். எரிகின்ற அக்கினி பலிகள் மத்தியில் கடந்து போனது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இந்த உடன்படிக்கையை காப்பாற்றுகிறவர் தேவன் என்றும் அதை பொறுப்பேற்கிறவர் அவர்தான் என்றும் உறுதிப்படுத்தப்பட்டது. அதாவது ஆபிரகாமின் சந்ததி இந்த உடன்படிக்கையை மீறினாலும் அதையும் அதற்குரிய தண்டனையையும் அவரே பொறுப்பேற்கிறார். நான் அதற்குரிய பொறுப்பை சுமக்கிறேன், நீங்கள் அமர்ந்திருந்து அதை அனுபவியுங்கள். பாருங்கள், இந்த உடன்படிக்கை கிருபையின் உடன்படிக்கை அல்லவா? இந்த உடன்படிக்கை தான் இஸ்ரவேல் மக்கள் மீறினார்கள், தவறான வழியில் பயணப்பட்டார்கள், அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். ஆனால் இதற்கான விலையை செலுத்தினவர் யார்? இயேசு கிறிஸ்து அதை செய்தார். தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசு பூமிக்கு வந்து தேவன் ஆபிரகாமோடு கூட ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையை மீறுதலுக்கான தண்டனையை விலையாக செலுத்தும்படிக்கு சிலுவையில் மரித்தார். தேவன் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றினார். உடன்படிக்கையை மீறினது தேவன் இல்லாவிட்டாலும் மனிதர்களால் மீறப்பட்டதான உடன்படிக்கைக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார். அது தேவனுடைய கிருபை. இதன் அடிப்படையாக தான் இந்த 2 அடையாளங்களையும் தேவன் காண்பித்தார். இந்த 2 அடையாளங்களில் இருக்கின்றதான உண்மையான அர்த்தம் என்ன? இந்த 2 அடையாளங்களும் எமக்கு 2 காரியங்களை காண்பிக்கின்றது. புகைகின்ற சூளையும் அக்கினி ஜுவாலையும். இந்த 2 அடையாளங்களும் ஒரே நேர்கோட்டில் மனித இனத்தின் பூரண ரட்சிப்பு அடையும் வரைக்கும் ஒன்றாக கிரிகை செய்கின்றதாய் இருக்கின்றது. இதனுடைய கருப்பொருள் என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யம் சம்பூர்ணப்படுத்தப்படும் மட்டும் நம்மோடு கூட நிறைவாய் அவைகள் தங்கி நின்று செயல்பட போகின்றது. இரண்டாவதாக, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதனை காண்பிக்கின்றது. நம்முடைய எல்லா உபத்திரவத்தின் மத்தியிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிற நெருக்கங்களாக இருக்கலாம், உபத்திரவங்களாக இருக்கலாம், கஷ்ட நஷ்டங்களாக இருக்கலாம், இது ஒன்றும் முடிவடைய போகின்றது ஒன்று அல்ல. அது தேவனுடைய வருகை மற்றிலும் இருக்க போகின்றது. தேவன் அதை அகற்றி விடுவேன் என்று சொல்லவில்லை. அவைகள் மிகுதியாயிருக்கும். எது எப்படியோ தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம்தான் எல்லா சூழ்நிலைகளிலும், உபத்திரவம், கண்ணீர், கஷ்ட நஷ்டங்கள் மத்தியிலும் எல்லா நேரங்களிலும் தேவன் நம்மோடு கூட இருக்க போகிறார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே முகம் கொடுக்கும் கண்ணீர், கவலைகள் போன்றவைக்கு காரணம் மனுஷனுடைய வீழ்ச்சிதான். மனிதனுடைய பாவமே அல்லாமல் அது தேவனுடைய தவறு அல்ல. ஆனால் தேவன் எங்களுக்கு பண்ணுகின்ற உடன்படிக்கையை பாருங்கள். அவர் உங்களோடு இருக்கிறார் என்றும், எங்களோடு பயணம் செய்கிறார் என்றும்,
அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை தொலைத்து விடாதபடிக்கு அதிலிருந்து வெளியே வர முடியும் என்பதாகவும் தேவன் கூறுகிறார். ஏசாயா 63:9 அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார், அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். இவர்களுடைய எல்லா சுகத்துக்கங்களிலும் தேவன் என்னும் அடைக்கலமானவர் அவர்களோடு கூட இருந்திருக்கிறார். அவர் உபத்திரவங்கள் மத்தியில் முகம் கொடுக்கிற தேவன். அதைதான் இன்று நமக்கு தேவன் உடன்படிக்கையாக பண்ணுகிறார். தானியேலும் அவர்களுடைய 3 நண்பர்களையும் குறித்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அக்கினியின் சூளையிலே தள்ளப்பட்டார்கள். ஆனால் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் 3 பெயரை அல்ல 4 பெயரை கண்டான். 4வது நபராயிருந்தவர் தேவகுமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருந்ததாக கூறப்படுகின்றது. அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆகவே தானியேலுடைய 3 நண்பர்களுக்கும் எகிப்தின் அடிமைத்தனமானது எரியும் சூழலாயிருந்தது. பாருங்கள், இந்த சம்பவத்துக்கூடாக பாபிலோனில் 70 வருட ஆண்டு காலங்கள் இயேசு கிறிஸ்து அவர்களோடு இருந்தார் என்பதனை நினைப்பூற்றுகின்றது. மட்டுமல்லாமல் தேவன் மோசேவை அழைக்கும் பொழுது அவன் மீதியான்களுடைய தேசத்தில் ஒரு மேய்ப்பனாக இருந்தான். அப்பொழுது தேவன் என்ன செய்தார்? அவ்விடத்திலேயே மோசே கண்ட காரியம் என்ன? எரிந்து கொண்டிருந்த முச்செடி. இந்த முச்செடியிலிருந்து ஒரு சத்தம் புறப்பட்டதை அவன் செவி கொடுத்தான். இந்த இடத்திலே நாம் தேவனுடைய செயல்பாட்டை பார்க்கின்றோம். யாத்திராகமம் 3:2 அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலே இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியால் ஜுவாலித்தது, எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. இந்த சம்பவத்தின் விசேஷமான காரியம் என்ன? அக்கினி எரிந்து கொண்டிருந்த போதிலும் செடியானது வெந்து போகவில்லை. நாம் அறிந்த விடயம்தான், ஒரு செடியை அதிக நேரம் எரித்துக் கொண்டிருந்தால் அது இல்லாமல் போய்விடும். அதில் ஒன்றும் மிகுதியாக போவதில்லை, சாம்பல் மட்டுமே மிகுதியாயிருக்கும். ஆனால் அது இங்கே நடக்கவில்லை. செடி தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது, ஆனால் மறைந்து போகவில்லை. தேவன் ஒருபோது மறைந்திருக்க மாட்டார். தேவன் அவ்விடத்தில் இருந்தார். அக்கினி ஜுவாலையின் மத்தியிலே தேவன் பேசத் தொடங்கினார். அப்படி என்றால் அவ்விடத்தில் இருந்து அடையாளப்படுத்தப்படுகின்ற விடயம் என்ன? செடி இஸ்ரவேல் மக்களாகவும் அக்கினி அவர்கள் முகம் கொடுத்த உபத்திரமாகவும் காணப்பட்டது. தேவன் அப்படியாப்பட்ட அக்கினியின் மத்தியில் குரல் கொடுக்கின்றார். இஸ்ரவேல் மக்கள் முச்செடியைப் போல் ஒரு எரிகின்ற சூளையில் அகப்பட்ட போதிலும் தேவன் கொடுக்கின்றதான வாக்குத்தத்தம் என்ன? அவர்களை அந்த அக்கினியில் சேதப்படுத்தாது. அந்த அக்கினி அவர்களை சேதப்படுத்தாது. அவர்களை எரித்துவிட அந்த அக்கினிக்கு முடியாது. அந்த அக்கினியின் போது அவர்கள் மறைந்து போகவில்லை, அழிந்து போகவில்லை. அவர்கள் இருந்தார்கள், உயிரோடு வெளியே கொண்டு வரப்பட்டார்கள். அதுதான் தேவன் செய்த காரியம். அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். மோசேவை எழுப்பினார். 400 வருடங்களுக்கு பிற்பாடு தனது மக்களை எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணுகிறார். 400 வருடம் என்பது நீண்ட காலம். சாதாரணமாக ஒரு மனிதனும் இல்லாவிட்டால் அவனுடைய கலாச்சாரமும் புதியதோர் பின்னணிக்குள்ளே பரிமாற்றம் அடைவதற்கு முன்னிருந்த கலாச்சாரம் பின்னணிகள், அவனுடைய அடையாளங்கள் மறைக்கப்படுவதற்கு ஏறக்குறைய 3 தலைமுறைகள் தேவைப்படும். அதாவது ஒரு பரம்பரைக்கு 30-40 வருடங்கள் என வைத்தாலும் 3 தலைமுறைகள் என்று சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 100 வருடங்கள் என்று சொல்லலாம். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் 400 வருட காலங்கள் எகிப்திலே வாழ்ந்த போதும் அவர்கள் ஆண்டவரை மறக்கவில்லை. அவர்களுடைய அடையாளத்தை மறந்து போகவில்லை. தேவன் அவர்களை வெளியே அழைத்து வந்து தன்னுடைய மக்களாக மாற்றிக்கொண்டார். இது ஒரே தடவையில் நடந்துவிடவில்லை. முதலாவது எகிப்தில், 2வதாக பாபிலோனியாவில், அடுத்ததாக 3வதாக சந்தர்ப்பத்திலே 70ஆம் நூற்றாண்டுகளிலே ரோம பேரரசு இஸ்ரவேல் மக்களை முற்றிலும் சங்கரித்து விட்டார்கள். இஸ்ரவேல் என்கின்ற ஒரு இனம் இல்லாமல் போய்விட்டது. 2000 ஆண்டுகளுக்கு ஒன்றுமே இல்லை. பிற்பாடுதான் 1948ஆம் ஆண்டு விடுதலை பெற்று தனக்கென்று ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். வரலாற்றில் ஒருபோதும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் சம்பவிக்கவில்லை. ஏன் தேவன் இப்படிப்பட்ட ஒன்றை அவர்களுக்கு அனுமதிக்க வேண்டும்? ஒரு முன்மாதிரியாக தான் தேவன் அவர்களை பயன்படுத்தினார். அவர்களை ஆபிரகாமின் உண்மையான சந்ததி என்பதனை காண்பித்தார். எப்பேற்பட்ட அழிவை சந்தித்த போதிலும் அவர்கள் அழிந்து போவதில்லை. அவர்கள் மறைந்து போவதும் இல்லை, அழிந்து போவதும் இல்லை.
தேவன் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பாதுகாத்து வந்தார். அவர்கள் ஜீவனோடு கூட அதிலிருந்து வெளியே வந்தார்கள். ஆகவே அந்த உடன்படிக்கை இன்று நமக்கு உரித்ததாய் இருக்கின்றது. அதை விசுவாசிப்பீர்கள் என்று நம்புகிறேன். நாம் எவ்வளவு போராட்டங்கள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், அழிவுகளை சந்தித்த போதிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வெளியே ஜீவனோடு கொண்டு வருவார். அதுதான் உண்மையான நிலைவரம். ஆமென். மூன்றாவதாக நாம் பார்ப்போம், உடன்படிக்கைக்காக அர்ப்பணித்தல். இப்பொழுது தேவன் ஆபிரகாமுக்கு இந்த 2 அடையாளங்களையும் காண்பித்ததுக்கு பிற்பாடு ஒரு பலி செலுத்தும்படிக்காக ஆபிரகாமை அழைக்கின்றார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 9 தொடக்கம் 10 வசனங்கள். அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டு புறாவையும் ஒரு புறா குஞ்சியையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. தேவன் ஆபிரகாமிடத்தில் ஒரு பலியை ஏன் எதிர்பார்த்தார்? பலி என்பது பாவத்திற்காக செலுத்தப்பட்டிருக்கிறது ஒன்று. நீங்கள் பாவம் செய்வீர்களே ஆனால் பாவத்திற்கான மன்னிப்பை பெறுவதற்கு எதுவாக பலிகளை செலுத்த வேண்டியதாக இருந்தது. அப்படி என்றால் ஆபிரகாம் பாவம் செய்திருந்தாரா? ஆம் என்றுதான் நாம் பதில் சொல்ல வேண்டும். ஆபிரகாம் எப்படி பாவம் செய்தார்? ஆதியாகமம் 15:8 வசனம். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதனால் அறிவேன் என்றான். அந்த பூமியை அவனுடைய சந்ததிக்கு கொடுப்பேன் என்று தேவன் அவர்களுக்கு சொன்னார். தேசத்தை குறித்ததான 2வது உடன்படிக்கையை குறித்து ஆபிரகாமுக்கு சந்தேகம் இருந்தது. ஆகவேதான் அவன் கேட்கிறான், நானும் என் சந்ததியும் அதை நான் எப்படி சுதந்திரித்துக் கொள்வோம் என்பதா? அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கான அடையாளத்தை காண்பீங்கள் என்று சொல்லுகிறான். ஆகவே இது தெளிவாக பாவம் என்று நமக்கு தெரியும். அவன் தேவனுடைய உடன்படிக்கையை சந்தேகித்தான். ஆகவேதான் 9வது வசனத்திலே தேவன் பலி செலுத்தும்படிக்காக அழைக்கிறார். இங்கே ஆபிரகாமிடத்தில் எவ்வாறான ஒரு பலியை தேவன் எதிர்பார்த்திருந்தார்? அந்த பலியின் அர்த்தம் தான் என்ன? இந்த பலியின் போது முக்கியமான ஒரு விடயம் காணப்படுகின்றது. அதுதான் 3 வயதுள்ள மிருகங்களை தேவன் கேட்கிறார். ஏன் 3 வருடம்? சாதாரணமாக சொல்கின்ற ஒரு காரியம்தான், ஒரு மிருகமானது 3 வருடங்கள் வளர்ந்ததுக்கு பிற்பாடு அது இனவிருத்தியை செய்வதற்கு ஆயத்தப்படுத்தப்படுகின்றது. அவர்கள் சரீரத்தின் வளர்ச்சியின் உச்சக்கட்டம் தான் அந்த வருடம். இந்த வயதுடைய மிருகங்கள் தான் தரமான மிருகங்கள். இந்த 3ஆம் இலக்கமானது ஒரு பரலோகத்தின் இலக்கம் என்று நாங்கள் கூறுகிறோம். நாங்கள் பார்க்கிறோம், பரலோகத்தின் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்பவர்கள் இருக்கிறார்கள். அதைவிட இந்த மிருகங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது ஆபிரகாமை தான். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே எப்படி பலி செலுத்தப்பட்டது? ஒரு மிருகத்தை கொண்டு வந்து அந்த மிருகத்துக்கு முன்பதாக அந்த மிருகத்தின் தலை மீது அவர்களுடைய கரங்களை வைத்து உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து உங்களுடைய பாவம் எல்லாம் அந்த மிருகத்தின் மீது சுமத்தப்படுவதை நாம் விசுவாசிக்கிறோம். ஆகவேதான் அந்த மிருகம் என்னையும் என்னுடைய பாவத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது. அப்பொழுது மிருகத்தை எடுத்து வெட்டி அதை கழுவி சுத்திகரித்து பலியிடுகின்றார்கள். அதை போல்தான் அந்த இடத்திலும் அந்த மிருகங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது ஆபிரகாமை. மிருகங்கள் ஆபிரகாமுக்கு ஒப்பாக பலியிடப்பட்டது. இன்று எமது பலி யார்? இன்று எமது பலி இயேசு கிறிஸ்து. அவர் எம்முடைய பாவங்களை சுமந்து சென்றார். உண்மையாகவே எனக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் நாம் இருக்க வேண்டிய இடத்தை சிலுவையிலே அவர் பிரதிநிதித்துவப்படுத்தி மரணத்தை ஏற்றுக்கொண்டார். நமக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர்தான் எமக்கான பலி. அவர்தான் எம்முடைய பாவத்திற்கான விலையை செலுத்தினவர். இயேசு 3 வருடங்கள் ஊழியத்தை செய்தார். ஆகவே இந்த மிருகங்கள் கூட 3 என்ற இலக்கமுடையவைகளாய் இருக்கின்றது. இவைகள் இயேசு கிறிஸ்து எனக்காக பலியிடப்பட்ட போகிறார் என்பதனை முன்னுதாரணமாக எடுத்து காட்டுகின்றது. அதை போல் 2வது விடயமாக தேவன் ஆபிரகாமை பார்த்து மிருகங்களை 2 துண்டாக வெட்டி கொள் என்பதாக சொன்னார். 2 துண்டாக. நான் முதலிலேயே சொன்னேன், ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது செய்யப்படுகின்றதான சம்பிரதாயம் இது. மிருகத்தை 2 துண்டாக வெட்டி அதன் நடுவிலே இருதரப்பினரும் நடந்து செல்ல வேண்டும். அப்படி போகும் பொழுது ஒரு சத்தியம் செய்வார்கள். இந்த உடன்படிக்கையை யாராவது மீறுமையானால் இந்த மிருகத்தை போலவே வெட்டுண்டப்பட வேண்டும். ஆகவேதான் இந்த உடன்படிக்கை மீறப்பட்டதின் நிமித்தம் அந்த தண்டனையை உடையவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். அப்படி என்றால் இந்த பலிகளுக்கூடாக வரும் மீட்பின் சரித்திரம் என்ன? அதிலிருந்து அடையாளப்படுத்துகின்றது என்ன? பழைய ஏற்பாட்டின் பலிகளோடு புதிய ஏற்பாட்டின் ஆராதனை தொடர்பு படுகின்றது.
ஆகவே இந்த இடத்தில் நாம் எப்படி ஆராதிக்கிறோம் அதுதான் தூய்மையான பலியாய் மாறுகின்றது. ரோமர் 12:1 என்ன சொல்லுகிறது? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்படி என்றால் ஜீவனுள்ள பலி நாம் செலுத்த வேண்டும். அதுதான் என்னுடைய ஆராதனை. இங்கு அந்த ஆராதனையின் போது யாரும் பலியிட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த மிருகமும் மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீதம் 50 சங்கீதம் 5வது வசனம் சொல்லுது, பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். அப்படி என்றால் இன்று பலியானது ஆராதனை தானே. அப்படி என்றால் இப்பொழுது நாங்கள் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்ளுகிறோம் என்பது அதனுடைய அர்த்தமாகும். முதன்முறையாக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வரும் பொழுது உடன்படிக்கையின் ஆரம்பம் அது. ஒவ்வொரு கிழமைகளிலும் அந்த உடன்படிக்கையை நாங்கள் உறுதி செய்து கொள்ளுகிறோம். ஆகவேதான் உடன்படிக்கையில் இருந்து வழிவிலகி விடாதபடிக்கு கிழமை தோறும் உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாய் எம்மை நிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். உண்மையான ஆராதனையை நாம் எப்படி செய்வது? உண்மையான ஒரு ஆராதனை எனக்குள்ளாக எப்படி நான் அவருக்கு கொடுக்க முடியும்? என்னுடைய மாமிசமான விருப்பங்களை மரணிப்பதற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். இதுதான் முதலாவது காரியம். உண்மையான ஆராதனை என்றால் எம்முடைய மாமிசத்துக்குரிய எல்லாவற்றையும் மறிப்பதற்கு ஒப்புக் கொடுத்து வாழ்வது உண்மையான ஆராதனையாகும். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் உண்மையாகவே அன்று ஒரு மிருகத்தை பலியிட்டார்கள். இன்று நாம் எதை பலியிடுகின்றோம்? நாம் நமக்குள்ளே இருக்கின்ற மிருகத்தை பலியிட வேண்டும். கலாத்தியர் 5:17 மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கின்றது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கின்றவைகளை செய்ய விடாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கின்றது. ஆனபடினால் உங்களுக்கு தேவையானதை உங்களால் செய்ய முடியாது. இந்த போராட்டம் எம் எல்லோருடையும் இருக்கின்றது என்பதனை நான் விசுவாசிக்கின்றேன். தேவனுக்கு விருப்பமான ஆவிக்குரிய விடயங்களை நாம் செய்ய நினைத்தாலும் மாமிசம் அதற்கு இடம் கொடுப்பதில்லை. அதை தடை செய்கிறது. அதில் ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. நமஸ்காரம் என்றால் என்ன? நமது ஆத்துமா ஜீவனை அடையத்தக்கதாய் மாமிசத்தை முற்றிலும் மறிக்க செய்யும்படிக்காய் அர்ப்பணிப்பதுதான் ஆராதனை. இதைதான் இன்று நாம் திருச்சபையிலே செய்ய வேண்டிய ஆராதனை. கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கின்றார்கள். ஆராதனை என்றால் எமது இருதயத்தை புதுப்பித்தல், பழைய சிந்தனைகளை அகற்றிவிட்டு புதிய ஆவிக்குரிய சிந்தனைகளால் நிரப்பப்படுவதுதான் உண்மையாகவே ஆராதனை என்று கூறப்படுகின்றது. அதை போல் ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த விஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக்கப்படுகிறதினாலே மறுரூபமாகுங்கள். பாருங்கள், முதலாவது வசனம் சொல்லுகிறது ஆராதனை தான் எம்முடைய பலியாக இருக்கின்றது என்பதாக. இரண்டாவது வசனம் சொல்லுகிறது நமது இருதயம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதாக. நாம் தேவனுடைய வார்த்தையினால் புதுப்பிக்கப்படுகின்றோம். ஆராதனையில் தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைக்கும் பொழுது நமது சிந்தை மறுரூபமாக்கப்படுகின்றது. என்னுடைய தவறு இதுதான், நான் சரிப்பட வேண்டிய இடம் இதுதான் என்று சொல்லி நாம் எம்மை உருவாக்குவதற்கு அர்ப்பணிக்கின்றோம். 51வது சங்கீதம் 17வது வசனம் சொல்லுகிறது தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர். ஏன் தேவன் புறக்கணிக்க மாட்டார்? நாம் பாவிகளாய் இருக்கின்றபடியினால் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம் நித்தமும் எங்களுக்குள்ளே இருக்கின்றது. காரணம் பாவம் என்கின்றபடியினால். ஆனபடியினால் ஆராதனையின் போது நாம் நொறுங்குண்டவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது நம்மை தேவ சாயல் உடையவர்களாக புதிய சிருஷ்டியாக கர்த்தர் உருமாற்றுவார். கடைசியாக நாம் தியானிக்க போகின்றோம். உண்மையாகவே இது அற்புதமாயிருக்கின்றது அல்லவா? ஆராதனை என்றால் அதுதான். ஆராதனை புதிய வாழ்வு என்றால் அதுதான். கடைசியாக சுயத்தை சாகடிக்க கிறிஸ்துவை வாழ வைப்பது ஆராதனையாகும். ஆராதனை என்றால் என்ன? சுயத்தை சாகடித்து கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு எம்மை பயிற்றுவித்தல். பழைய ஏற்பாட்டிலே மிருகம் கொலை செய்யப்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதில் அடையாளப்படுத்தப்படுவது என்னவென்றால் எனக்குள் இருக்கின்ற மிருகமானது கொலை செய்யப்பட வேண்டும்.
நாம் மரித்தவர்களாய் இருக்க வேண்டும். கலாத்தியர் 2:20. கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்த எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கின்றேன். ஆமென். ஆகவே உண்மையான ஆராதனை என்றால் இதுதான். தேவனோடு ஏற்படுத்தின உடன்படிக்கையை மறுபடியும் உறுதி செய்து கொண்டிருக்கிறதான நேரம் இது. ஒவ்வொரு கிழமையும் எம்முடைய உடன்படிக்கையை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து விலகாதபடிக்கு இருக்க எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அத்தோடு அக்கினி ஜுவாலையின் உடன்படிக்கையின் போது தேவன் ஆபிரகாமையும் அவன் சந்ததியையும் அவருடைய ராஜ்யத்துக்குள் நிலைநிறுத்த திட்டமிட்டிருக்கிறார். நாம் தேவாலயத்திலே வந்து என்னுடைய விசுவாசத்தை பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நாம் ஆபிரகாமுடைய சந்ததியாக அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொண்ட தேவ ஜனமாய் உடன்படிக்கையில் நிலைத்திருக்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். கடைசியாக நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான இத்தருணத்தை கொடுத்தபடி நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த கிழமையிலே பல்வேறுபட்ட உபத்திரவங்களை, தடைகள் மத்தியில் இந்த பாடங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு வந்தோம். இப்பொழுது நாங்கள் உண்மையான ஆராதனையை செய்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. உம்முடைய வீட்டுக்குள் எம்மை அழைத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, நீர் ஆபிரகாமுக்கு கொடுத்ததான உடன்படிக்கையில் நாங்கள் எல்லோரும் கீழ்ப்படிந்து அதன் கூடாக வாழ்வதற்கு எமக்கு கிருபை கொடுப்பீராக. தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் எமக்குள்ளே வரும்படிக்காக, இந்த பொருத்தனை எனக்குள்ளே நிறைவேறும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் இடறி போவதில்லை, நாம் வழிவிலகி போவதில்லை. அப்படிப்பட்ட தருணங்கள் வரும்போதெல்லாம் நீர் எங்களோடு இருக்கிறேன். அப்படிப்பட்டவைகளுக்காக பாவ அறிக்கை செய்து நான் ஜெபம் செய்கிறேன். இப்பொழுதும் உம்மை விட்டு பிரியாதபடிக்கு இருப்பதற்கு உம்முடைய கிருபையை எங்களுக்கு தந்தருளுவீராக. ஆபிரகாமை போல எல்லா உபத்திரவத்தின் நெருக்கத்தின் பாதையில் முகம் கொடுத்த போதிலும் அதை ஜெயம் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக. கடினமான சூழலிலும் உம்மை ஆராதிக்கும் அனுபவம் உடையவனாக எம்மை நடத்துவீராக. ஆண்டவரே, நாங்கள் போகின்ற எல்லா இடங்களிலும் நீர் இருந்து இம்மானுவேல் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எமக்கு கொடுப்பீராக. எங்களை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா நேரங்களிலும் உமக்கூடாக ஜீவிப்பதற்கு, உண்மையான நமஸ்காரத்தை கொடுப்பதற்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து நிற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.